ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு மூமெண்ட் நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதில பிரசன்ட் பண்ணணும். நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட வியூஸ் வந்து பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு சந்தர்ப்பமா நான் இத கருதுறேன். ஸோ என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முதல்ல நான் கொஞ்சம் குடுத்துர்றேன். ஒரு 5 மினிட்ஸ் என்னை பத்தி நான் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஸோ என்னோட நேம் வந்து சரவணன் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் வெள்ளூர்லேருந்து குடியாத்தம்னு ஒரு ஊர்லேருந்து நான் அந்த பிசினஸ் வந்து இருக்கேன். இங்கேருந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட் ஸ்கூல்ல. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸா நான் இந்த வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து வெறும் ரூ. 400ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட இன்கம்ம. இப்போ எனக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 52,000 வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20 வருஷம் ஆயிருக்கு இது. இவ்வளோ இவ்வளோ இன்கம் வர்றதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. ஆரம்பிச்சது வந்து இன்னும் 4 மாசம் சார் சொன்ன மாதிரி 4, 5 மாசம் தான் ஆச்சு. எனக்கு ஒரு 30,000 இப்போவே வந்திருக்கு. இன்னும் 2, 3 மாசத்துலயே நான் 50,000 மேல கிராஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்பயே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஜாபுக்கும் நான் சொன்ன விஷயத்திலேயே இந்த விஷயத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜாபுக்கும் நம்ம பண்ற பிசினஸ்க்கும் எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இனிஷியலி நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணும்போது 9 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணேன் அந்த ஸ்கூல்ல. நான் உள்ள போகும்போது வெறும் 5 பேர் இந்த ஸ்கூல் அந்த ஸ்ட்ரென்த் 12th ஹையர் செகண்டரியில நான் மேத்ஸ் டீச்சர். 5 பேர் அந்த ஸ்ட்ரென்த் 5, 7 பேர் அந்த ஸ்ட்ரென்த். அப்படியே என்ன ஆச்சுன்னா நான் வெளியில வரும்போது அந்த ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது 500 பேரா இருந்தது ஹையர் செகண்டரியில மட்டும். ஆனா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அந்தந்த மாசத்துக்கு எனக்கு வருமானம் கொடுத்தாங்க. அந்தந்த மாசம் நம்ம செலவு பண்ணோம். அத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம இருக்கிறது ரொம்ப பைத்தியக்காரமான தனமான ஒரு விஷயத்துல இருக்கோம். இதுல இருந்து நம்ம நம்மள மாத்திக்கணும். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போயிட்டு ஆட்டோபுல் இன்கம்லாம் போயிட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் செஞ்சுட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. எல்லாமே ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணணும் அடுத்தடுத்து நான் பார்க்கும்போது தான் சரவணன் சாரோட வீடியோ நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சார் நான் பேசினேன். ஸோ எனக்கு ரொம்பவே உங்க வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் அந்த பிசினஸ்ல பெருசா சாதிப்பேன். எனக்கு கொஞ்சம் மற்ற விஷயம் இந்த மாதிரியான பிசினஸ்லயும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே ஓகே சார் நான் கைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு விடாம எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா எனக்கு எல்லா விஷயமும் கைட் பண்ணி என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருன்னா சரவணன் சாருக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே போல நான் இப்போ ஒர்க் பண்ற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் விட்டு நான் வேற ஸ்கூல் போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு அங்க சேலரி இருந்தது 60,000 நான் வெளில வரும்போது அந்த ஸ்கூல்ல. பட் இப்போ வரும்போது எனக்கு 53,000 நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த கொரோனானால அது கூட பாதி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 2 வருஷமா என்னோட இன்கம் வந்து ரொம்பவே பாதிக்கு பாதி விட குறைஞ்சி போச்சு. ஸோ 24,000 25,000 நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அது வந்து லோன் வாங்கி தான் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு வந்து லோன் கட்டுறது, எல்ஐசி பே பண்றது இதுக்கே வந்து எனக்கு வர வருமானம் சரியா போச்சு. அப்ப மீதி என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி 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 பிடிச்சி கரெக்டாக செட்டில் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 24, 25 லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னும் போது எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. எப்போ நம்ம அடைக்கிறது? எப்போ ஒரு லோன் விஷயம் ஆரம்பிச்சு இது வந்து எனக்கு 30 வருஷம் அவன லோன் பாலிசி போட்டிருக்காங்க. லோன் வந்து நான் 30 வருஷம் கட்டணும். அப்ப என்னோட லைஃபே இதுலயே முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணியே ஆகணும். நம்ம கட்டாயத்தின் பேர்ல வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்பவே இதை நான் என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸை கட்டாயம் இதுல வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன முயற்சிக்குமோ என் லைஃப் டைம் ஃபுல்லா இதை நான் செலவு பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். நம்ம ப்ரெசன்டேஷன்ல போயிடலாம். ஸோ ஜாப் வெஸ் பிஸ்னஸ் வெஸ் வெஸ்டேஜ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் எல்லாமே. இப்போ பிசினஸ் பண்ணாலும் சரி, ஜாப் பண்ணாலும் சரி, வெஸ்டேஜ் செஞ்சாலும் சரி, நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு மோட்டிவோட தான் இந்த விஷயத்துல நான் இறங்க போறோம். அப்போ பணத்தை மட்டுமே குறிக்கோளா தான் வச்சு பண்ணுறோமே தவிர வேற எந்த மோட்டிவும் கிடையாது. ஆனா இந்த பிசினஸ் இந்த ஜாப் எப்படி இருக்கும் முதல்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இன்கம் சோர்ஸ்லும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 நம்ம பார்க்கலாம், அப்புறம் வெஸ்டேஜ் நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் அண்ட் பிசினஸ், இந்த ரெண்டுமே தான் வந்து நமக்கு பெரும்பாலான மக்கள் இதில் தான் இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் எந்த ஒரு வெளிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க போல. ஒண்ணு வந்து ஜாப், மெஜாரிட்டி மக்கள் வந்து ஜாப் தான் பண்றாங்க. எனக்கு 4,000 போதும், 5,000 போதும், 10,000 போதும், அதுலயே நம்ம பழ போட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுக்கான என்ஜாய்மெண்ட் இதே தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க தவிர மற்றபடி நம்ம வந்து லைஃப்ல வந்து பெருசா அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட யாருமே இல்லை. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க சார் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, ரொம்ப 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 கம்மி. ஒரு 10% இருந்து 5% வரையும் தான் அந்த மாதிரியான மக்கள் வந்து இருக்காங்களே தவிர நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும், நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்காது, ஃபியூச்சர் வந்து நம்ம கேள்விக்குரியதா இருக்கும்ன்றத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணவே இல்லை.
அதனால தான் திரும்ப 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 ஜாப் 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 ஜாப்னு போயிட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது வராங்க அப்படின்னா, ஏதாவது வாட்ஸ்அப்ல வராங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே என்ன வேலைன்னு தான் கேட்கறாங்க தவிர என்ன சார் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்கறதே இல்லை. அந்த வார்த்தையிலேயே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஜாப் செஞ்சா நம்ம வந்து ஓகே நம்ம செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர அது செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு ஒரு 15,000 20,000 ஓகே நான் செட்டில்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை அவங்க போகும்போது தான் தெரியுது. இப்ப இந்த கொரோனா வந்து பெரிய பெரிய பாடங்கள்லாம் அவங்களுக்கு கற்பிச்சிருக்கு. கொரோனா வந்த பிறகு எவ்வளவு பேருக்கு வேலை போயிருக்கு. இந்த வேலை சுச்சுவேஷன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட அவங்க ரியலைஸ் பண்ணல. நிறைய பேர் இன்னும் ரியலைஸ் பண்ணல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல டிவி பார்க்கறது, கேம் விளையாடுறது, பசங்களோட விளையாடுறது, நெட் செல்போன் நோண்டுறது, இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் அதிகமாக தன்மை இந்த மாதிரியான பிசினஸோட நிலைமையை அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓகே இந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தா நமக்கும் ஒரு இன்கம் வந்திருக்கும், நமக்கும் ஒரு பேசிவ் இன்கம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் சில பேர் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் 2 சோர்ஸ். இன்னொன்னு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம்னு இருக்கு. அதே போல அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அதுல எவ்வளவு அனுபவம் வேணுன்றதுல இப்ப நான் போக பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை தேடுறவங்க எல்லாம் நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்பவே கேள்விக்குரியதா இருக்கு. இப்ப பாருங்க கொரோனா டைம்ல இது வந்து நான் இன்டர்நெட்ல இருந்து எடுத்த கிராஃப், நானா எதுவும் போடவே இல்லை, இன்டர்நெட்ல இருந்து எடுத்த கிராஃப். இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேல பாருங்க 11.96% போயிருக்கு. அதாவது வேலை இல்லாதவங்களோட பர்சன்டேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 11.98 அந்த ரேஞ்ச்ல போயிருக்கு. அதே கொரோனா வந்து பீக்ல இருக்கும்போது பாருங்க 23.5% வந்து வேலை இல்லாம இருந்திருக்காங்க ஏப்ரல் 2020. ஸோ இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரே ஒரு சின்ன வேலை ஒரு அதாவது முனிசிபாலிட்டியில ஒரு குப்பை அல்றத கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் டிகிரி படிச்சவங்க பிஹெச்டி படிச்சவங்க கூட வரான். ஏன்னா கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள் காம்படிஷன் இருக்கு. இந்த மாதிரி நிலைமை தான் இப்போ வந்து வேலை வாய்ப்புல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகிறோம். அங்க செட்டில் ஆன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ்ல கண்டிப்பா உள்ள போகும்போது காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா போவாங்க. ஆனா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே டயர்டா வருவாங்க. இந்த கரும்பு வந்து ஒரு மிஷின்ல போட்டு அந்த பக்கம் எடுத்து அப்படியே வரும் சக்கை. அந்த மாதிரி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அதே போல அங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, உள்ள போயிட்டு நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய சுத்திட்டு இருக்காங்க. அதே போல நமக்கு மேல இருக்க ஒரு சின்ன சுப்பீரியர், நமக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டா செஞ்சினா தான் நம்மள வந்து பாராட்டுவாங்களே தவிர, இல்லைன்னா நம்மள உள்ள போய் ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேலை பொலுவாகவும் அதுக்கேற்ற சம்பளமும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வேலை செய்யற இடத்துல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்ல வந்து என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒபே யுவர் பாஸ். ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ். என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சு ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. வேற எதுவுமே இல்லை சார், இதை பண்ணிக்கலாமே சார், இப்படி மாத்தி பண்ணிக்கலாமே சார், நோ, நான் சொல்றதை நீங்க செஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். அடுத்து வெஸ்டீஜ்ல பாருங்க, யூ ஆர் த பாஸ். நீங்க தான் பாஸ். நான் இது செய்யணும், நான் தான் டிசைட் பண்ணணும். நமக்கு இன்கம் வேணும், நம்ம டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கை நம்மளே டிசைட் பண்ணி அடுத்த ஒர்க் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் இதுல வந்து முடிவு பண்ணி பண்றோம். ஸோ செகண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, ஃபிக்ஸ்ட் டைம் 9 AM to 7 PM. கரெக்டா டைம், இந்த டைமுக்குள்ள வரணும். ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட, நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட ஆஃப் டே சேலரி கட் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட அதை ஃபிங்கர் வைப்போம், பயோமெட்ரிக் வைப்பாங்க. பயோமெட்ரிக் டைமோட வச்சிடணும். அப்படி வைக்காத பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஆஃப் டே சேலரியே கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வேலைலாம். ஆனா இங்க ஸோ யுவர் ஓன் டைம். ஓகே, நம்ம டைம் நம்ம வந்து டிசைட் பண்றோம். இந்த டைம்ல வேலை செய்யணும், எந்த டைம்ல வேலை செய்யறது நம்ம தான் டிசைட் பண்ணணுமே தவிர யாரும் நமக்கு வந்து கட்டளை எல்லாம் போறது இல்லை. நான் 10 மணிக்கு செஞ்சாலும் சரி, 11 மணிக்கு 10 மணி வரையும் தூங்கினாலும் சரி, என்னை யாரும் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா பட் செய்யணும், பிசினஸ் இங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்து பாருங்க, மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி. ஒரு மாசமும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி தான் தருவாங்களே தவிர 12 மாசம் முடிஞ்சு போயிரு. சரவணன் சாரே நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, 12 மாசம் முடிஞ்சாதான் அடுத்த மாசத்துல உங்களுக்கு 10%, 5%, 2%, சில நேரத்துல இன்க்ரிமெண்டே கூட இல்லாம இருக்கும். டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் த மேனேஜ்மெண்ட் வில் பி டிசைட். அவங்க மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்றாங்க. இது வேணும், இது கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கூடாதுன்ற எல்லாமே மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு கம்மியா கொடுத்தா அதுலயும் வந்து நிறைய பேருக்கு போறாம. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறையவே வரும். ஆனா வெஸ்டேஜ்ல பாருங்க, அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க எவ்வளவு வேணும்ன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். எனக்கு இந்த மாசம் எனக்கு 1 லட்ச ரூபாய் வேணும்னா அந்த 1 லட்சத்துக்கான ஒர்க்கை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும். அந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ் தான் நம்ம பிசினஸ். அடுத்து பாருங்க, ஒர்க் அட் சேம் பிளேஸ்.
ஸோ எந்த வேலை நீங்க எங்க போய் வேலை செய்யணும் அதே இடத்துல தான் வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்கூல் போறேன்னா அந்த ஸ்கூல்லே தான் இருக்கணும். வேற எங்கேயுமே அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நான் போக முடியாது. அப்படியே போகணும்னா அந்த இடத்துல ரிசைன் பண்ணிட்டு வேற இடத்துக்கு நான் ரிசைன் வேலைக்கு போகணும். அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு தான் சில இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து திருவண்ணாமலையில ஜீவாவிலன்னு ஒரு ஸ்கூல்ல ரெசிடென்ஷியல் ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல போயிட்டு உக்காந்துட்டு அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திட்டோம். ஆனா வீட்டுல என்ன நிலைமை, அப்பாவுக்கோ ஏதோ உடம்பு சரியில்லைனா கூட நம்மளால பார்க்க முடியாத சுச்சுவேஷன். பட் வெஸ்டிஜ் நீங்க பண்றதுனால என்னன்னா எனிவேர் எனி டைம், எந்த இடத்துல வேணா நீங்க ஒர்க் பண்ணலாம். எனிவேர் எனி டைம் நீங்க எந்த இடத்துல வேணா ஒர்க் பண்ணலாம். வீட்ல இருந்து ஒர்க் பண்றாரு. இப்ப சரவணன் சார் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து வீட்ல இருந்து தான் செய்யறாரு. அவரோட வேலையும் அவர் முடிச்சுக்கிறாரு. அதே as well as நம்ம பிசினஸையும் அவர் வந்து பக்காவா கொண்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்ல இருந்து உக்காந்துட்டு சூப்பரா செய்யக்கூடிய பிசினஸ் வாய்ப்பு தான் இந்த வெஸ்டிஜ் வாய்ப்பு. அடுத்து பாருங்க. ஸோ லைஃப் லாங் ஸ்லேவ், அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட எப்பவுமே அடிமையா தான் இருக்கும். இந்த வேலைக்கு போறதுனால என்னன்னா எப்பவுமே இன்னொருத்தர்கிட்ட நம்ம அடிமையா இருந்து அவங்களுக்கான பணிவுடைகளை செய்யற மாதிரி தான் இருக்கும். அவங்க நில்லுனா நிக்கணும், உக்காரணும், போகணும், அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும். இதுல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களோ நம்மளுடைய விஷயங்களையும் எங்கேயுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. அதே வந்து வெஸ்டேஜ்ல பண்ணும்போது நீங்க ஒர்க் வித் ஃப்ரீடம், நீங்க செய்யற வேலையை ரொம்பவே ஃப்ரீடமா செய்யலாம். அப்ளைனோட நீங்க கான்டாக்ட்ல இருந்து கரெக்டா அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்ணிட்டு கரெக்டா கொண்டு போனீங்கன்னா உங்க பிசினஸ் வேற லெவல்ல போகும். அதே போல உங்களோட இன்கம் வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க, 6th ஒன் வந்து ஆக்டிவ் இன்கம். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றது இல்லை. இது என்னோட கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் பேர் தமிழ் சார். அவர் பேர் ராமச்சந்திரன். அவர் வந்து ஆக்சுவலா எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு வந்து நைட்ல கூட கிளாஸ் இருக்கும். நைட்லனா ஆக்சுவலா 6 மணிக்கு மேல இருந்து 8 மணி வரையும் நாங்க ஸ்கூல்ல 8-9 வரையும் கூட இருந்திருக்கோம் சில நேரத்துல. அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து நாங்க கிளாஸ் எடுத்து பசங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்டரி மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸ்கூல்லாம் வந்து ஃபேக்டரி தான், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபேக்டரியா ஆயிடுச்சு. அப்போ நாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து 2 வீலர் தான் போவாரு. அவர் ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ண சுச்சுவேஷன். நைட் டைம்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே அவரோட கால் உடஞ்சிருச்சு. சிஎம்சி, வெள்ளூர்ல சிஎம்சின்னு ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல தான் இருந்தாரு. கால்லாம் உள்ளெல்லாம் வந்து பிளேட்லாம் வச்சு கட்டி ரெடி ஆயிட்டாரு. ஆனா ரெடி ஆயிட்டு அவரால் நடக்க முடியல. அவர் ஒரு ஸ்டிக் வச்சு ஊனிட்டு தான் நடந்து வந்தாரு. ஸ்கூலுக்கு திரும்ப வந்தாரு. அவர் வந்தபோது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா ஒரே வார்த்தை, இல்ல சார் நீங்க வேண்டாம் சார் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. அப்ப அவரோட வேல்யூ, அவரோட லைஃப் என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய கொஸ்டின் மார்க். அவரை நம்பி வந்து ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க. இன்னும் அவங்களுக்கு அப்பா என்ன பண்றாங்க ஏது பண்றான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பசங்களாம் நிறைய பேர், 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அங்கேயும் வந்து வேலை இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒரு சைக்கோவா மாறி கடைசியில சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஸோ இதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏழை வந்து நிரந்தரம் நினைச்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடந்தா நாளைக்கு நம்ம ஃபேமிலி நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், வெஸ்டேஜ் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடிட்டு இருந்த போது வெஸ்டேஜ் தான் பெஸ்ட்ன்றது அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணி நான் வெஸ்டேஜ்குள்ள வந்தேன். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ் இன்கம்ல இருக்கிறவங்களோட எல்லா லைஃப்மே நாளைக்கு கொஸ்டின் மார்க் தான். எது ஒன்னா நடக்கலாம். எது நடந்தாலும் நமக்கு வந்து பெருசா நம்மளோட பேக்ரவுண்டு கிடையாது. நமக்கான இன்கம் இல்லாத போது நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகணும். சரிங்களா? அதனாலதான் இந்த பிசினஸ் நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அடுத்து பாருங்க, பாசிவ் இன்கம். நம்ம வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஒரு பாசிவ் இன்கம் 1 ல இருந்து 2-3 வருஷம் நீங்க கரெக்டா சின்சியரா நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்கலாம். அதுவும் நம்ம சாரோட டீம்ல இருக்கும்போது கண்டிப்பாவே நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள லேக்ஸ்ல தொட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. லைவ் எக்ஸாம்பிள்ஸே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பிசினஸ் வந்து ரொம்பவே வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்க ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இது 6வது டிஃபரன்ஸ். ஸோ 7வது டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ ஒர்க் வித் ஜாப் ப்ரெஷர். ஸோ இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கை இவ்வளவு நாள்ல முடிக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. என்னோட ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்க வந்து இவ்வளவு மார்க் எடுக்க வைக்கணும், எத்தனை சென்டம் கொடுப்பீங்க, முதல்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு பத்திரத்தெல்லாம் எழுதி வாங்குவாங்க.
இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டு பத்திரத்துல கூட எழுதி வாங்குவாங்க, இத்தனை சென்டம் கொடுத்தாதான் இவ்வளவு சம்பளம், அடுத்த மாசம் இவ்வளவு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரஸ்ட் ஒர்க்லயே இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு எங்களோட மார்க். அவன் மார்க் எடுக்கிறதும் எடுக்காததும், அவன் தப்பு பண்ணிட்டு வந்தா நமக்கு நம்மளோட சேலரியில கை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து பிரைவேட்ல வந்து எல்லாமே நம்ம எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அவங்க சொல்றாங்களா, ஓகே ஓகே சார் செய்யறேன் சார் சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. என்னோட ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அவர் நிறைய கண்டினியூவா கிளாஸ் கொடுத்து அவர் பேசும்போது அவர் வாயிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு நடத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். டீச்சிங் ஃபீல்டு தானே, சாதாரணமா உள்ள போயிட்டு உக்காந்துட்டு வந்துடுறாங்க இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் அவ்வளவுதான், உள்ள போனா அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கரும்புல எப்படி எடுக்கிறாங்களோ சாறு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷரஸ்ட் ஒர்க்கா இருக்கும் கண்டிப்பா. பட் இங்க பாத்தீங்கன்னா வித் பிளஷர். ஓகே, ஒர்க் வித் பிளஷர், சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பா இங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவு இன்கம் வருது, இன்கம் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு போகும்போது கண்டிப்பா அதை நம்ம என்ஜாய் பண்ணி சின்ன சின்ன விஷயம்னாலும் நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா பெரிய அளவுல இன்கம் கரெக்டுக்கு இங்க ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்து பாருங்க 8th one. ஸோ ஒர்க் ஃபார் 30 to 40 years, ரிட்டையர் வித் நத்திங். ஸோ நீங்க 40 வருஷம், என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மில்லில் ஒர்க் பண்ணாங்க. அது பஞ்சு மில். ஆக்சுவலி அம்மாவோட ஏர்னிங்ஸ்ல தான் நான் எல்லாமே படித்தேன். அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு அவங்க திடீர்னு வந்து ஒரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த சோர்ஸை நம்பி தான் அவங்களும் இருந்தாங்க, இந்த ஒரு வேலையை நம்பி தான் இருந்தாங்க. ஒரு 40 வருஷமா ஒர்க் பண்ணி கூட அவங்களுக்கு பெருசா வந்து 30-40 வருஷம் ஒர்க் பண்ணி கூட அவங்களுக்கு பெருசா வந்து செட்டில்மெண்ட் ஆகுற மாதிரி வெளியில வரும்போதும் கிடையாது. சரிங்களா? ஆனா இங்க வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 3 to 5 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குது, ஆஸ் வெல் அஸ் டைம் கிடைக்குது. சரிங்களா? ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னா என்னன்னா, ஆல்ரெடி சரவணன் சார் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம போயிட்டு ஒரு மெனு கார்டை பார்க்காம எப்ப நம்ம ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ அப்பதான் நம்ம ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ரேட்டே பார்க்காம இது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, ரைட் இது பில் போடுங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்பதான் நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இன்கம் இருக்கா அப்படின்றத எப்பவுமே நீங்க யோசிங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க, பாஸ் வில் டிசைட் யுவர் ஹாலிடேஸ். பாஸ் தான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்றாங்க ஹாலிடேவை, எப்போ லீவ் விடணும், எப்போ வந்து நீங்க ஒர்க்கு வரணும், எப்போ உங்களுக்கு இல்லை. அது சம்டைம்ஸ் லீவுன்னு சொல்லிட்டு கூட கூப்பிடுவாங்க. இதுல ஒரு விஷயம் சொல்றேன் நானு. என்னோட நான் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு கோவப்பட்டு சில விஷயங்களை செஞ்சும் போது இதுல ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்தது. என்னோட பாட்டி ஒருத்தர் தவறிட்டாங்க. எக்ஸாம் டைம், பசங்களுக்குலாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம் மேக்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, ரிவிஷனுக்காக நான் இருந்துட்டு இருக்கேன் அன்னைக்கு. அந்த டைம்ல என்னோட பாட்டி ஒருத்தர் தவறிட்டாங்க. அவங்களோட டெத்துக்கு போகணும்னு நான் போய் உள்ள பர்மிஷன் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்க, ஆல்டர்னேட்டிவ் டீச்சர்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு மனசு? ரொம்பவே வந்து வேதனைப்பட்டு அந்த டைம்ல வந்து வேற ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து பைக் எடுத்துட்டு வேகமா வந்து, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் வந்து இருக்கவே கூடாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஜாப்ல கட்டாயம் நமக்கு நடக்கும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நமக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு வெஸ்டேஜ் வாய்ப்பு தான். அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ எவ்ரிடே ஹாலிடே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எங்க வேணா ஒர்க் பண்ணலாம், எந்த டைம் வேணா நீங்க லீவ் எடுத்துக்கலாம். இல்ல என்னால இன்னைக்கு முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டவுன்லைன்ஸ் கிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டு நம்ம கரெக்டா அவங்களுக்கு கைட் பண்ணிட்டோம்னா அவங்க பண்ணிப்பாங்க. இருந்தா கூட 1 or 2 times அவங்க கால் பண்றாங்க, ஏதாவது பண்றாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணிட்டு நம்ம அடுத்த நிலைமைக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணாலே அந்த பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ கார் லோன், ஹோம் லோன் எல்லாமே லோன் தான். நம்ம வாங்குற பொருள் எல்லாமே லோன். ஏன்னா நம்ம கிட்ட கையில காசு கிடையாது. இப்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பொருள் வேணும், இந்த பொருள் எனக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம லோன் தான். இப்ப என்னோட வீடே நான் லோன் தான் கட்டியிருக்கேன். சொந்தமா கட்டணும்னா என்கிட்ட காசு அவ்வளவு சேர்க்கவே முடியாது என்னால. அப்படி இருக்கும்போது நான் லோன்ல தான் போட் ஆகணும். அப்படின்னு நிறைய மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, லோனு இதை பேஸ் பண்ணி தான் மட்டும்தான் ஓடிட்டு இருக்காங்களே தவிர சொந்தமா காசு வச்சு யாருமே செய்யல. ஆனா நம்ம பிசினஸ்ல அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்ன, ஓன் ட்ரீம் ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் த பேங்க் பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரீம் ஹவுஸை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். என்ன வேணும்ன்றதை நீங்களே டிசைட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இன்கம் வரும், பேங்க் பேலன்ஸ் வரும். அந்த அளவு பெரிய 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 பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ் தான் நம்மளோட பிசினஸ். இந்த ஒரு 10 பாயிண்ட்லயே உங்களுக்கு ஓரளவு ஜாபுக்கும் நம்மளோட கம்பெனி வெஸ்டேஜ் பிசினஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் மேக்சிமம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.